லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி மே 12 வரை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். 2 தினங்களுக்கு முன்பு பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவிடத்தை பார்வையிட்டு எங்களுடைய குறைகளை வருத்தத்தை சொன்னோம். உடனே 2 நாட்களாக துரிதமாக அந்த பணியை துவக்கி இருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்பு கூட பொதுப்பணித்துறை அமைச்சர் அவருடைய அலுவலகத்தில் வீட்டில் 2 முறை அதிகாரிகளை அழைத்து பொறியாளர்களை அழைத்து எப்படியெல்லாம் அதை மென்மேலும் மெருகேற்ற முடியும், சிறப்பாக பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவகத்தை சீரமைக்க முடியும் என்று கலந்துரையாடி திட்டமிட்டு இப்பொழுது 2 நாட்களாக தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்று பத்திரிகைகள் கூட படங்களும் செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றன. மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு அரசுக்கும் மாண்பு முதலமைச்சருக்கும் எங்கள் கோரிக்கையை உடனே நிறைவேற்றியதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இப்படித்தான் ஒரு முதலமைச்சர் இருக்க வேண்டும். குறை சொல்லுகிறார்கள், குற்றம் சொல்லுகிறார்கள் என்று பார்க்காமல் இந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று 24 மணி நேரத்தில் போர்க்கால அடிப்படையில் அந்த பணிகளை துவக்கி இருக்கிறார்கள். ஆகவே காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அதானி குறித்தும் அம்பானி குறித்தும் பிரதமர் மோடி தேர்தலுக்காக ராகுல் காந்திக்கு லாரியா பணம் கொடுத்து தேர்தல் பரப்புரையில் 4 சோத்துக்குள்ள அதானி அம்பானி என்று பேசுபவர் 10 ஆண்டுகளாக வெளி உலகில் பத்திரிகையாளர் மத்தியில் பாராளுமன்றத்தில் அதானியை பற்றி பேச மறுத்த மோடி இப்பொழுது வெளிப்படையாக பொது வெளியில் அதானி அம்பானியை பற்றி பேசுகிறார்கள். என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஒரே காரணம், அதானிக்கும் அம்பானிக்கும் தெரிந்துவிட்டது இவர் மிகப்பெரிய தோல்வியை தழுவ போகிறார், விசாரணை வரப்போகிறது, காங்கிரஸ் பேரியக்கத்தின் புதிய இந்தியா கூட்டணியின் ஆட்சியில் விசாரணை வளையத்தில் மாட்டப் போகிறார்கள். ஆகையால் அவர்கள் மோடியிடம் பேச மறுக்கிறார்கள் என்று செய்தி வந்து கொண்டிருக்கின்றன. அவர் சொல்லிய வேனில் வருகின்ற கருப்பு பணம் 2 செய்தி தான். அப்போ வேனில் கருப்பு பணத்தை அதானி கொண்டு வராருன்னா கருப்பு பணத்தை ஒழிச்சென்று மார்த்தட்டி கொண்டிருக்கின்ற மோடி கருப்பு பணத்தை இன்னும் ஒழிக்கவில்லை. கருப்பு பணம் இந்தியாவில் இருக்கிறது என்று ஒப்புக்கொள்ளுகிறார் அவருடைய 10 ஆண்டு கால ஆட்சியில். இரண்டாவது, கருப்பு பணத்தை காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு கொடுத்திருந்தால் அவருடைய அமலாக்கத்துறை ஈடியும் மத்திய குற்றப்புலனாய்வுத்துறை சிபிஐயும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சவால் விட்டு சொல்லியிருக்கிறார், நீங்கள் உடனே விசாரணை மேற்கொள்ளுங்கள், அதானி வீட்டுக்கு காவல்துறை அனுப்புங்கள், எப்படி கொடுக்கப்பட்டது, யாரால் கொடுக்கப்பட்டது என்று தைரியமாக மக்களிடம் மக்கள் மன்றத்தில் சவால் விடுகிறாரு. ஏன் இதுவரை அதானி வீட்டிற்கு அமலாக்கத்துறையை மோடி அனுப்பவில்லை என்ற கேள்வியை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் கேட்கிறோம். சிஏ சட்டத்தை ராகுல் காந்தியோட பாட்டி இந்திரா காந்தி வந்தாலே ரத்து செய்ய முடியாது அமித்ஷா பேசுறாரு. அதுக்கு உங்களோட பதில்? ராகுல் காந்தியோட பாட்டி இல்லைன்னா இன்றைக்கி அமித்ஷாவும் இல்லை, மோடியும் இல்லை. அவர்கள் காப்பாற்றிய அரசியலமைப்பு சட்டத்தில் தான் இவர்கள் இந்த பதவியில் இருக்கிறாங்க. அவர்கள் எழுப்பிய ஜனநாயக ஆலயத்தில் தான் அவர்கள் இன்று எல்லா ஊழலும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே அன்னை இந்திரா காந்தியை பற்றி பேசுவதற்கு அமித்ஷாக்கும் தகுதி இல்லை, மோடிக்கும் தகுதி இல்லை. அவர் எல்லாத்தையும் எருமையை பற்றி பேசியிருக்காரு, தாலியை பற்றி பேசியிருக்காரு, சிறுபான்மை மக்களை பற்றி பேசியிருக்கிறாரு, அப்புறம் தலித்துகளை பற்றி பேசியிருக்கிறாரு. அதை பற்றி பேசாதே கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், இந்த தேசத்தில் ஒரு கட்சி இருக்கிறது என்றால் தேசிய அளவில் எல்லோருக்குமான கட்சி காங்கிரஸ் பேரியக்கம். உண்மையே பேசாதவங்க தானங்க பாஜகவை சார்ந்தவங்க, உண்மை தெரியாது. நான் ஒரே ஒரு சொல்கிறேன், நம்முடைய அதுக்கு உதாரணம் நம்ம தமிழ்நாட்டு பாஜக கிளை, அவர் அண்ணாமலை பேசுகிற வெறுப்பு அரசியல், பொய் அரசியல், உண்மை இல்லாத அரசியல், உண்மைக்கு புறம்பான அரசியல். ஒன்று கச்சத்தீவு விஷயத்தை நாங்கள் 4 நாள் ஆகுது கேட்டு, இது வரைக்கும் மறுப்பும் சொல்லலை. அதுக்கு ஏதாவது பத்திரிகையாளர் சந்தித்து சொல்லல, ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது எதிர்கட்சின்னா ஏன் பத்திரிகையாளர் சந்திக்க மறுக்கிறார்?
சொல்ல வேண்டியதுதானே இதில் உண்மை இருக்குன்னு. உண்மை இல்லைன்னா உண்மை இல்லைன்னு சொல்லுங்கள். நாங்கள் சொல்கிறேன்ல கேட்குற கேள்விக்கெல்லாம். அசாம் முதலமைச்சருடைய பார்வை RSS உடைய பார்வை, எங்களுடைய பார்வை தேசிய பார்வை. நாங்கள் ராமரையும் வணங்குவோம், பாபரையும் வணங்குவோம். ரைட். நீட் தேர்வில் தமிழ்நாட்டில் மட்டும் பெரும் கெடுபடி நடத்துகிறாங்க. ஆனால் பீகாரில் வந்து ஒரு நாளைக்கு முன்னையே கேள்வி பதில் ரெண்டுமே ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்தி வெளியே இருக்கு. இப்போ வடநாட்டுக்காக சாதகமாக இருக்கிறதுக்காகவும் கோச்சிங் சென்டருக்காகவும் தான் இந்த நீட் தேர்வு. இல்லை, இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு பாஜகவை சார்ந்த 3 பேரை குஜராத் காவல்துறை கைது செய்திருக்கிறது. என்ன காரணம் என்றால் நீட்டில் ஆள்மாறாட்டம் செய்திருக்கிறார்கள். அப்போ இந்த நீட்டு என்பது எல்லோருக்குமான நீட்டு கிடையாது. இந்த பைஜூன்னு ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், இது மாதிரி நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. இவங்களையெல்லாம் 50 லட்சம் கோடி, 1 கோடி 2 கோடி இல்லை, இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லாம் 50 லட்சம் கோடி வருடத்திற்கு சம்பாதிக்கிறார்கள். இந்த பணம் எல்லாம் எங்கு செல்லுகிறது? பாஜகவை சார்ந்த தலைவர்கள் யார் யார் இந்த கல்வி நிறுவனங்களில் பங்குதாரராக இருக்கிறார்கள் என்ற பட்டியலெல்லாம் இருக்கிறது. இந்த நீட்டு கொண்டு வந்ததே மிகப்பெரிய ஊழல் செய்வதற்கும், குறிப்பாக ஏழை எளிய மக்கள், கிராமப்புறத்தில் இருக்கின்ற மாணவ மாணவிகள் அந்த மருத்துவம் என்ற கனவை அகற்றுவதற்குமான திட்டம் தான் நீட். ஆகையால் தான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொன்னார், யூனிஃபார்ம் சிலபஸ், ஒரே மாதிரியான பாடத்திட்டங்கள் எல்லா மாநிலங்களும் வந்த பிறகுதான் அந்தந்த மாநிலங்கள் இதை சிந்திக்க முடியும். தேவை என்றால் வைத்துக் கொள்ளலாம், தேவையில்லை என்றால் அதை விட்டுவிடலாம். இதுதான் ஜனநாயகம். திணிக்கக்கூடாது ஒரு மாநில அரசு மேலே. ஆகவே நீட் என்பது பாஜக கொண்டு வந்திருக்கின்ற மாணவ மாணவிகளின் கனவுகளை அழிப்பதற்கான திட்டம்தான் நீட். இப்போ நீட்டு படிக்காமல் வந்த உலக புகழ்பெற்ற மருத்துவர்லாம் தமிழ்நாட்டில் இல்லையா? எவ்வளோ மருத்துவர்கள் இருக்காங்க. ஓகே. நாராயணன் திருப்பதி அவர்கள் வந்து கமலாடி பிரஸ் மீட்ல என்ன சொன்னார்னா, மத நல்லிணக்கம், மத பிரிவு இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்றது காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில விஷயத்த வந்து உதாரணம் காட்டி சொல்றாரு. இன்னொன்று என்னன்னா, நிறபேதமை இது குறித்தும் வந்து காங்கிரஸுக்கு வந்து மக்களுக்குள்ள பிளவு ஏற்படுத்துது அப்படிங்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய திருப்பதி நாராயணன் இதை பற்றி பேசும்போது விஜய் தருண் அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பேசியிருக்கார். என்ன பேசியிருக்காரு? 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி பேசியிருக்கார். அவர் என்ன பேசியிருக்காரோ அதை படிச்சுட்டோம். அவர் அதெல்லாம் மறைச்சிட்டு இதை மட்டும் ஏன் பேசுகிறாரு? இப்போ நான் அதுக்குள்ளேயே போக விரும்பலை. ஒரு கருத்தை சொன்னார், கருத்துக்கு எதிர்வினை வந்துச்சு, ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். நான் கேட்குறேன், கருப்பர்கள்னா யார்? நான் கருப்பர் தான். இங்கே இருக்கிறவங்க பெரும்பாலும் கருப்பர்கள் தான். என்ன அது கருப்பர்கள்னால் என்ன தீண்டத்தகாத சொல்லுது? நெல்சன் மண்டேலா கருப்பர் இல்லையா? இந்த தேசம் அவரை கூப்பிட்டு விருது கொடுக்கலையா? உயரிய விருதை அவர் ஆற தழுவ மோடி கட்டி அணைக்க விரும்பலையா? வாஜ்பாய் கட்டி அணைக்கலையா? பராக் ஒபாமா யார்? கருப்பர் தான். ரேசிசம் என்பது ஒரு மோசமான அழிவு. அந்த ரேசிசத்தை பாதுகாப்பவர் தான் மோடியும் RSS கும்பலும். என்ன தவறு இருக்க கருப்பர்கள்னா? நான் கேட்குறேன், நான் கருப்பர் தானே. பராக் ஒபாமாவை கட்டி பிடிக்க முடியும், தென்னாப்பிரிக்க தலைவர் நெல்சன் மண்டேலாவை கட்டி அணைக்க முடியும், உயரிய விருதான இந்தியாவில் உள்ள விருதுகளை கொடுக்க முடியும், அவர்களை சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தின விழாவிற்கும் விருந்தாளிகளாக அழைக்க முடியும். ஆனால் நிறம் மட்டும் நான் ஏற்றுக்க மாட்டேன், அதை பேசவே சங்கடப்படுவேன்னா என்னது? இதை தானே வந்து அவங்க பாராளுமன்ற உறுப்பினர் தருண் விஜய் தானே அவர் தருண் விஜய் சொல்லியிருக்கார். 2017 ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி நினைக்கிறேன் பேசியிருக்கார், கருப்பர்களை பற்றியும் சிவப்பார்களை பற்றி. அப்போ அதை பற்றி திருப்பதி நாராயணன் பேசணும்ல. எதை ஒன்றாலும் பேசலாம், அதில் வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும். நெகட்டிவ் திங்கிங் யாரையும் சங்கடப்படுத்துகிற மாதிரியோ வெறுப்பு அரசியல் செய்யக்கூடாது. ஒத்து போகிறோம் இல்லை, நான் அதை பற்றி அதுக்குள்ளேயே வரல. அவருடைய கருத்தை சொன்னார், அவருக்கு ஒரு எதிர்வினை தான் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். நான் கேட்குற கேள்வியெல்லாம் பராக் ஒபாமாவை ஏற்றுக்கொள்ளுகிறாரா மோடி, நெல்சன் மண்டேலாவை ஏற்றுக்கொள்ளுகிறாரு அப்படின்னா அவங்க யார்? அவங்களாம் கருப்பர்கள் தானே. இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் வந்து லெமூரிய கண்டம் பிரியும் போது ஆஸ்திரேலியாவில் தமிழர் பழங்குடிகள் இருக்காங்களே, அவங்க கருப்பாக தானே இருக்காங்க, பிளாக்ஸ் தானே சொல்கிறாங்க அவங்கள. அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா, ரேசிசம் இன்னும் உலகத்தில் இருக்கணும். அமெரிக்காவில் இருந்த ரேசிசத்தை ஒழிச்சிட்டு பராக் ஒபாமா என்பவரை வெள்ளையர்கள்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த நாட்டுடைய ஜனாதிபதியாக ஏற்றுட்டாங்க. ஆனால் மோடியும் RSS மட்டும் அந்த எதிர்க்குது. லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதிகை ஆஃபர், சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி மே 12 வரை.